ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சில்வர் எப்படி க்ளீன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். நான் வந்து இஸ்துவாரோவில் வாங்கி நான் இது வந்து ஸ்ப்ரே தார்ஜம் உண்டு சில்வர் க்ளீன் பண்ணுறது. இது வந்து என்னென்ன போட்டிருக்கோன்னு பார்ப்போம், என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி. இதில் வந்து bien agir le flacon, vaporiser, attendre 30 secondes et essuyer avec un chiffon de coton. இதை யூஸ் பண்ண முதல்ல இந்த பாட்டில் நல்லா ஷேக் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எந்த ஜுவல் க்ளீன் பண்ண போகிறீங்களோ அதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி போட்டு 30 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஏதாச்சும் ஒரு காட்டன் துணியால் துடைக்கணும். அப்புறம் நல்லா புதுசாக பளபளன்னு வந்துடும். அங்கே இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரேஸ்லெட், காய்ச்சலங்கு, இந்த ரிங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம் பார்ப்போம். க்ளவுஸ் வேணுமெண்டா யூஸ் பண்ணலாம். இல்லை ஓகே, இது அவ்வளோத்துக்கு பெருசாக எஃபெக்ட் இல்லை, ஸோ நம்மளாக யூஸ் பண்ணலாம். பயாலஜிக்கு இருக்கிறாக்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நாங்கள் இதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே க்ளவுஸ் போடலாம். சிலது இதை வந்து கடிக்கும், சிலது அலர்ஜிக்காக இருக்கும், சில தோல் அறியும் தெரியாது. இப்போ நீங்கள் எதுக்கும் க்ளீன் பண்ணாமல் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது நல்லா. ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே பிரேஸ்லெட்டுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் விடுவோம். அதோட இந்த ரிங்குக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுறேன். வெயிட் பண்ணுவோம் 30 செகண்ட். காட்டன் டிஷ்யூ இருக்குது, இது நான் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து எல்லாம் இந்த பேப்பரால் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் மொத்தம் தான் இந்த டிஷ்யூ இந்த கருப்பாக எனக்கு க்ளீன் பண்ணிட்டேன். ஓகே, இது கொஞ்சம் ஷைன் பண்ணும். இப்படி வட்டமாக வந்து பாருங்க, மூணு க்ளீன் பண்ணுறது. இப்போ தெரியுதா? ஓகே, டிஷ்யூவை விட கொட்டன் துணி யூஸ் பண்ணுறது நல்லா. இந்த காய்ச்சலங்கெல்லாம் போட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு மற்றதுக்கும் ஸ்ப்ரே அடிச்சு விடுவோம். காய்ச்சலங்க வந்து இங்கே வந்து அவ்வளோ ஊற்றியாக போகாது. இப்போ இலங்கையிலேண்டாத்தான் மண் புழுதி அப்படின்னு பட்டு கொஞ்சம் அந்த இதுக்குள்ளே இல்லாமல் வந்து மண் அடைஞ்ச மாதிரி அந்த ஊற்றப்பட்டு மஞ்சள் கலராக இருக்குது. அப்போ அது அங்கே அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டியது. இங்கே வந்து பெருசாக பரவாயில்லை, ஒரு 6 மந்த் அல்லது 1 இயருக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு கூட வித்தியாசம் தெரியும். அப்படியே புதுசு மாதிரி மினுங்கும், பார்க்கவே ஆசையாக இருக்கும். நான் இந்த ப்ரேஸ்லெட் வந்து கொஞ்சம் மங்கலாக இருக்குது, 3 இயர்ஸ் ஆகிட்டேன்னு தான் மாத்திரத்துக்கு போனேன். அதை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண கேட்போம்னு போகத்தேன். அப்புறம் அங்கே இந்த வேலை செஞ்சவே இதுக்கு தாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதில்ல, ஆனால் வந்து இதுக்கு ஸ்ப்ரே வைக்கிறேன் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி காட்டிங்க. இங்கே தண்ணிக்குள்ள சின்ன போத்தில் அதிலையும் க்ளீன் பண்ணுற மாதிரி வைக்கணும். அது வந்து தண்ணிக்குள்ளே அரை மணித்தியாலும் ஊற விடணும். அவ்வளோத்துக்கு வெயிட் பண்ணிடலாது. இது வந்து 30 செகண்ட்லேயும் ஓகே ஆகும். ஆனால் அது வந்து கனகாலம் பாவிக்கும். அந்த தண்ணி பிறகு ஊற்றுறையில் அப்படியே நாங்கள் ஒருக்கா க்ளீன் பண்ணி போட்டு திரும்ப அப்படியே மூடி பத்திரமாக வச்சுருக்குறோம். அதாவது சின்ன போத்தல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு குட்டி பாஸ்கெட் மாதிரி இருக்கும். அந்த பாஸ்கெட்டுக்கு
நாங்கள் க்ளீன் பண்ண வேண்டிய நகையெல்லாம் அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் வச்சு மூடி விட்டுட்டு அதுக்கு பிறகு எடுத்து ஒரு கொட்டன் துணியாலேயோ நல்ல டிஷ்யூவாலேயோ துடைச்சா க்ளீன் ஆகிடும். எனக்கு அந்த தண்ணியில் க்ளீன் பண்ணுறத விட இந்த ஸ்ப்ரேயில் க்ளீன் பண்ணுறது ஈஸி மாதிரி. நீ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, டப்புன்னு க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுவேன். இதெல்லாம் இதில் க்ளீன் பண்ணிக்கல வந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சில்வர் ஆர்ஜும் ஓகே. இப்போ அடிக்கடி யூஸ் பண்ணாதபடியாக இருக்கும் பாவிக்கும். நீங்கள் வாங்கிக்கல டேட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சு அதை பாவிக்கலாம். நான் அடிக்கடி க்ளீன் பண்ணணுமென்ற அவசியம் இல்லை, கிழமைக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்காண்டு அப்படி இல்லாமல் வள்ளி கொஞ்சம் இதில் மங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கேக்க நீங்கள் க்ளீன் பண்ணால் ஓகே, அப்புறம் புதுசு மாதிரி வந்துடும். இதெல்லாம் க்ளீன் பண்ண முதல் கொஞ்சம் மங்களாக இருந்தது. ஓகே, ஓகே. இப்போ சில்வர் அப்போ க்ளீன் பண்ணுறேன்னு பார்த்துட்டிங்கன்னா கடைக்கு போய் நீங்கள் தேடி அலைஞ்சு திரிஞ்சு கொடுத்து வெயிட் பண்ணி காவல் இருக்க தேவையில்லை. நீங்களே செல்ஃபாக வீட்டை செய்யலாம். இந்த பாட்டில் ஒன்று வாங்கினீங்கன்னா இப்போ எனக்கு 1 இயருக்கு கூடவா நான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் இருக்குது, இன்னும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஸ்ப்ரே வாங்கலாம், இல்லாட்டிக்கு அந்த பாட்டிலில் தண்ணி மாதிரி இருக்கிறது அது வாங்கலாம். ஆனால் அது கொஞ்சம் கரைச்சல் தச்சமே தட்டுப்பட்டு ஊற்றுண்டுச்சுண்டா அப்படியே போயிடும். ஏன்னா அந்த தண்ணியை வச்சு தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி வள்ளி க்ளீன் பண்ணுறது. ஸோ அதை விட இது ஸ்ப்ரே ஈஸி. அப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்த்துருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.